உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். அரசியல் கலகங்கள், அரசு கலகங்கள், அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கலகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டுறாங்க. இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாட்டுறாங்க. ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலில் இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க. அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம். இந்த சூரியன் சேர்க்கை, சனி சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கலகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை, பணியை சிறப்பாக செய்கிறது. ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம். இந்த மாதிரிலாம் கலகங்கள் ஏற்பட போகுது, அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும், அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும். இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம், அது ட்ரபிளாக மாட்டிக்கிட்டேன், சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் ரெக்கவரி ஆகவே முடியும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாட்டுறாங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்துறோம். அப்போ ஆகினால் இந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும், அரசாங்கம்னா கலகம் இருக்கும், அவப்பெயர் இருக்கும்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேயும் அந்த கலகங்கள், வீண்பழிகள் இருக்கும். ஒரு குடும்பம், ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே. ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவோ இருக்கீங்க, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே. இந்த செவ்வாய்க்கேது அங்கே வேலை செய்யும். அப்போ குடும்பத்தில் அந்த கலகத்தை உண்டு பண்ணிடும், ஒரு பிரிவை ஏற்படுத்திடும், மிகப்பெரிய மன வருத்தத்தை. அப்படி இல்லைன்னா ஒரு கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நம்ம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த
துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் வரையில் பொதுவாகவே 10ஆம் அதிபதி எப்பவுமே சிறப்பாக இருக்கணும். இப்போ துலாம் ராசிக்கு 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் இல்லைங்களா. 8ஆம் இடம் ரிஷபம், 9 மிதுனம், 10ஆம் இடம் கடகம், சந்திரன். இதில் இந்த மாதம் பாருங்கள், துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துக்கிறார். அவர் கர்மகாரகன்னு சொல்லலாம், ஆத்மகாரகன்னு சொல்லலாம், ஜீவகாரகன்னு சொல்லலாம். அந்த ஜீவகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் 10ஆவது வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தொழில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தொடர்பு திரிகோணத்தில் அவங்களுக்கு அந்த தொடர்பும் ஏற்படுகிறது. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் நீங்கள் எவ்வளோ என்னதான் துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக இந்த ஆடி மாதம் தொழிலில் ஒரு நல்ல சிறப்பான வருமானத்தை பார்த்துருவாங்க. எப்படி ஒரு தீபாவளி சமயத்தில், பொங்கல் சமயத்தில் ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும், அதை வச்சு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன சிக்கல்லாம் கடன் பிரச்சனையெல்லாம் அடைப்பாங்களோ, அந்த மாதிரி துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு பண தேவை அவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் எப்பயும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அதான் விஷயம். இந்த துலாம் ராசிக்காரங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை தான் அசுர குரு. அவங்க புத்தி அப்படி தான் வேலை செய்யும். மைண்டு ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவங்களை ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கடினம். அதிலும் இந்த விசாகம், இந்த சுவாதியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, விசாகமாவது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் கர்வமாக இருப்பாங்க. சுவாதி வாயை திறந்தே சொல்லிடுவாங்க, நான் இப்படி தாங்க இருப்பேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கங்க. இது பூரா சுவாதி. விசாகம் அப்படி கிடையாது. பார்க்குறேங்க, சொல்கிறாங்க பார்க்கலாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் அது பார்க்கலான்னு டீசெண்டாக சொல்லுவோம். இது விசாகம். சித்திரை ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. சித்திரை மட்டும்தான் அதில் தப்பிச்சிரும். துலாம் ராசியில் உண்மையிலே சித்திரை எவ்வளோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த சுவாதியும் விசாகமும் வாயால் கெட்டு போகும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதி எங்கே இருக்காருங்க? லாபாதிபதி கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில். சனி பார்க்க, குருவும் உங்களுக்கு இணைகிறார்கள். குரு அங்கே தனக்கு 2-12 வச்சுக்கிறார். அப்போ துலாம் ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துகிறீங்க. நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த துலாம் ராசி என்பர்கள் தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. குரூப் ஆஃப், அதாவது கோல்டு பிஸ்னஸ். நிறைய அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்க நிறைய பிரான்ச்சஸ் வேறு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு இடர்பாடு, மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. கோல்டு பிஸ்னஸ் தான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ நாம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நிச்சயமாக இந்த ஆடி மாதம் இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிடலாம். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடுவீங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக சொல்கிறோம். அப்போ இப்போ அவங்க ஆடி மாதம் பிறக்க போகுது.
இதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது, எனக்கு இப்போ ஒரு பிரகாசம் தெரியுது, ஒரு வெளிச்சம் தெரியுது சாமி. யார் வந்து அந்த அகைன்ஸ்ட் பார்ட்டியோ அவனே இப்போ வந்து நம்மக்கிட்ட சரணாகதி அடைகிறான், நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, நீ என்ன கொடுப்பன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு சாமி நீங்கள் சொன்னது உண்மை. அப்போ ஜோதிடம் அந்த அளவுக்கு தூய்மையானது, ஜோதிடம் அந்த அளவுக்கு உண்மையானது. அப்போ துலாம் ராசி என்பர்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கும், ஏமாந்துட்டு வந்து நிற்பாங்க, பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க, 60 லட்சம் 80 லட்சம் 1.5 கோடி கொடுத்துட்டுலாம் இன்றைக்கி ஒரு அம்மா வந்துட்டு நிற்குது. ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துகிறாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் சும்மா எதுவுமே எழுதி வாங்கலை, நம்பிக்கையின் அடிப்படையில். அவர் ரொம்ப நல்லவர், அவரும் இன்னொரு ஸ்கூல் தான் வச்சு நடத்துகிறாரு, நம்பிக்கையின் அடிப்படையில் 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, பிளாக் மணியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள் துலாம் ராசி அன்பர்கள். அப்போ இந்த மாதிரி நம்பி அடுத்தவங்களை நம்பி அதிகமாக செய்யக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வராத பணங்காசுகள் அல்லது அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, அந்த சிக்கல்கள் விலகும். வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக துலாம் ராசி என்பர்களே ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள், கனிமம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அப்போ விவசாய பெருமக்கள், மெயினாக விவசாயம் சார்ந்த பொருட்கள், அதே போல் மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அது ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம். அப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இருக்கும். அதனால தான் நான் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். ஏன்னா நான் பொதுவாக வேலை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லிவிடுவேன். தனித்தனியாக சப்ஜெக்டாக ஒரு துறையாக சொல்கிறோம்னா நம்ம அதுக்கு கணக்கெடுத்து நம்ம அதை சொல்கிறோம். அப்போ துலாம் ராசி என்பவர்களை இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பொதுவாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள், எதிரிகள் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் அந்த எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் விலகும். எதிரிகளுடைய தொந்தரவுகள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். அதே போல் நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியது இருக்குமே, ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில் கொடுப்பது சிறப்பு. இல்லைனா நீங்கள் அது பெரிய சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. யாருக்கா நீங்கள் காசு தர வேண்டியது இருக்குது, தர்மத்தின் அடிப்படையில் அது கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றது சிறப்பு. அதில் ஏதேனும் நீங்கள் சோம்பேறித்தனப்படுவீர்களே ஆனால் அது மிகப்பெரிய விளைவுகளை கடைசி வரலுமே கூட நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாத வகையில் கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை சும்மா விட மாட்டார். அலட்சியத்தை உச்சகட்டத்தில் இருப்பீங்க. பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், என்ன பண்ண போகிறாங்க, வரட்டும் பார்த்துக்கலாம், வரட்டும் பேசிக்கலாம். அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது துலாம் ராசி அன்பர்களே. நீங்கள் யாராக இருந்தால், மெயினாக ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெண்கள், யாராக இருந்தாலும் சரிதான், அலட்சியம் இருக்கக்கூடாது.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை அலட்சியமாக இருக்க சொல்லுவார், தப்பு பண்ண சொல்லுவார். ஆனால் கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கடைசியில் இழுத்து பிடிப்பார். அப்போ மொத்தமும் காலியாயிடும். கொடுத்தவங்களுக்கு தெரியாதா இது என்ன ஆகும் அப்படின்னு? கொடுத்தவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆகவே துலாம் ராசி என்பவர்களை எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. அப்படி ஏதேனும் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.